சிரியாவில் இருந்து வெளியேறிய அகதிகள், இதே போல போர்கள் மூலமாக வெளியேறக்கூடிய அகதிகள், இவங்க அத்தனையும் ஐரோப்பிய நாடுகள் அகாமடேட் பண்ணின. சோ திடீர்னு பாத்தீங்கன்னா பெருமளவு ஐரோப்பிய நாடுகள்ல முஸ்லிம் பாப்புலேஷன் கூடியது. இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு முரண்பாட்டை கவனிக்கிறது. பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் ஜனநாயக நாடுகளாக இருப்பதில்லை. சில விதிவிலக்குகள் இருக்கலாம், மலேசியா மாதிரி. ஆனால் போர் காரணமாக இடம்பெயர்கிற அகதிகள் அத்தனை பேரும் எங்க போறாங்கன்னா ஏதோ ஒரு ஜனநாயக நாட்டுக்கு தான் போய் சேர்றாங்க. குறிப்பா ஐரோப்பாவை நோக்கி போறாங்க. ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் தான் பேசு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அந்த ஜனநாயகத்துல அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை ரொம்ப வேகமாக கூடக்கூடிய தன்மை கொண்டது. நாளடைவுல அந்த நாட்டினுடைய ஒரு மிக பெரும் சமூகமாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி விடுகிறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த முஸ்லிம் பாப்புலேஷனையும் நம்பி ஜெயிக்க வேண்டியதாக மாறி விடுகிறது. அப்ப இந்தியால எப்படி காங்கிரஸ் பிஹேவ் பண்ணியதோ அது போல அவர்கள் முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட்டை நோக்கி போறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டிலும் ஒரு டெசிஷன் மேக்கிங் ஃபோர்ஸாக முஸ்லிம்கள் மாறிக்கொண்டே வருகிறார். இப்ப இந்தியால நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ இது எல்லாமே இன்னைக்கு ஐரோப்பா முழுக்க போய்கொண்டிருக்கு.